ரோஹில்லா போரின் போது கவர்னர் ஜெனரல் யார்? விடை ஆப்ஷன் ஏ லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். மூன்றாம் மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரல் யார்? விடை ஆப்ஷன் சி லார்ட் கார்ன்வாலிஸ். எந்த கவர்னர் ஜெனரலை வங்காளப்புலி என்று அழைத்தனர்? விடை ஆப்ஷன் டி வெல்லஸ்லி பிரபு. நாலாவது மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரல் யார்? விடை டி வெல்லஸ்லி பிரபு. லார்ட் ஹேஸ்டிங்ஸுக்கு பிறகு கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன் ஏ லார்ட் ஆம்ஹெர்ஸ்ட். பின்வருவனவற்றில் லார்ட் வில்லியம் பென்டிங் உடன் தொடர்பானது எது? 1833 சாசன சட்டம். பின்வருவனவற்றில் டால்ஹவுசி பிரபுவிடம் தொடர்புடையது எது? விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன் பி லார்ட் ஹேனிங். வெர்குனலர் பத்திரிகை சட்டத்தின் போது கவர்னர் ஜெனரல் யார்? லிட்டன் பிரபு. 1828 1835 காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றியவர் யார்? லார்ட் வில்லியம் பென்டிங். வடுவூர் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை திருவாவூர். சூரியன் பூமத்திய ரேகையிலிருந்து அதன் அதிகபட்ச கோண தூரத்தை எப்போது அடைகிறது? விடை சங்கிராந்தி. பூமியின் கட்டமைப்பில் மண்டலத்துக்கு கீழே மையமானது எதனை அதிகமாக கொண்டுள்ளது? இரும்பு. பின்வருவனவற்றில் உலகிலேயே அதிக செயலியில் உள்ள எரிமலை எது? விடை கோடாபாக்சி. சார்ஜ் அல்லது பள்ளத்தாக்கு என்பது? விடை செங்குத்தான சுவர் மற்றும் வி வடிவ குறுக்குவெட்டு பகுதி. நயாகரா நீர்வீழ்ச்சி பின்வரும் எந்த ஏரிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? விடை எரி ஏரி மற்றும் ஒன்ராரியோ ஏரி. மழைநீரை விட கடல் நீர் உப்புத்தன்மை கொண்டது. அதன் காரணம்? விடை நதி கழுவும் உப்புக்கள் அவற்றை கடலில் ஊற்றுகின்றன. பூமத்திய ரேகை 2 முறை கடக்கும் நதி எது? விடை காங்கோ. இந்திய அரசு முதல் தேசிய வனக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? விடை 1952. வேலூர் மாவட்டத்தில் டேஸில் அயல்நாட்டு சந்தனம் வளர்கிறது? விடை சவ்வாது மலைகள்.